எனக்கு வயது 60. இந்த நோ வேப் சேலஞ்ச்ன்ற ஒரு விஷயத்தை நான் சமீபத்தில் இந்த வீடியோக்குள்ள யூடியூப்பில் போய் பார்க்கும்போது நிறைய வீடியோவை பார்த்துருக்கேன். அதில் எல்லாம் சொல்கிறாங்க சுய இன்பத்தினால உடல் ரொம்ப மோசமான நிலையில் கெட்டுப்போகுது அப்படின்னு. அதை நானும் உணர்ந்தேன். ஏன்னா எனக்கும் அந்த எடிக்கு இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் யோசனை பண்ணேன் எப்படி இதை விட்டு வெளியில் வர்றதுன்னு. அதுக்கு பிறகு தான் மாஸ்டர் பிரபுவோட எனக்கு தொடர்பு கிடைச்சிச்சு. அவரோட வீடியோவெல்லாம் நான் பார்த்தேன். அதை தொடர்பு கொள்றதுக்கு முதல்ல அவரோட வீடியோவை பார்த்தேன். அவர் பேசுறது என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. என்ன அவர் சொல்கிறாருன்னா, இந்த நோ வேப் சேலஞ்சில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பேசினார். அப்போ நான் அவரை தொடர்பு கொள்றதுக்கு முன்னுக்கு நான் அதை தொடங்கிட்டேன். ஒரு 10 நாளைக்கு முதல்லே தொடங்கிட்டேன். நான் செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய சுய இன்ப பழக்கத்துலேருந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தேன். அதுக்கு பிறகு மாஸ்டர் பிரபாவோட தொடர்பு கிடைச்சிச்சு. அப்புறம் எனக்கு ஒரு ஏப்ரல் 1ஆம் தேதி தான் எனக்கு தொடக்கி வச்சார். தொடக்கி வைக்கும்போது ஏப்ரல், ஜூன், ஜூலை இந்த 3 மாதம், ஏப்ரல், ஜூன், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதமாக அவர் சொன்னார், 90 நாட்களுக்கு முதல்ல உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன், நீங்கள் இந்த நோ ஃபேப் சேலஞ்சை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்ன மாதிரியே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். அப்புறம் நான் கவனித்தேன், என்னால் அவர் சொல்ல 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 என்னை கைட் பண்ணிக்கிட்டே வந்தார். இந்த 90 நாளும் நான் வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். அந்த 90 நாள் வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு மாதமே நான் உணர ஆரம்பித்தேன். இந்த சுய இன்பத்திலேருந்து விடுபட்ட உடனே உடல் சோர்வாக இருந்த உடல் நல்லா ஒரு சுறுசுறுப்பாக நல்லா இயங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்கிற உடம்புக்கு சுறுசுறுப்பு வந்துருச்சு. ஒரு பலமாக இருந்துச்சு. கொஞ்சம் உடற்பயிற்சிலாம் சுலபமாக செய்ய முடிஞ்சிச்சு. யாருக்கிட்டையும் கொஞ்சம் நல்லா பேச முடிஞ்சுது. யாருமே பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, என்னங்க அந்த 2வது மாதம் 3வது மாதம்லாம் செல்லம் போகும்போது எல்லாருமே கேட்குறாங்க, என்னங்க 60 வயசுன்றீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கீங்க, எப்படி நல்லா வேகமாக நடக்கிறீங்க, நல்லா எக்ஸசைஸ் உடற்பயிற்சிலாம் செய்கிறீங்க, எப்படி முடியுது அப்படிலாம் கேட்டாங்க. அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அதாவது நான் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறேன் என் மனசை, வேறு ஒன்றும் இல்லை. எந்த கஷ்டம், எந்த ஒரு கவலை, துன்பமான விஷயங்கள்லாம் உள்ளே வச்சுக்கிறது இல்லை, அப்படித்தான் சொன்னேன். ஏன்னா என்னோட இந்த வயசுக்கு போயிட்டு நான் சுய இன்பத்தில் ரொம்ப எடிக்காக இருந்தேன்னு சொல்கிறதுக்கு எனக்கே வெக்கமாக இருந்துச்சு. அதனால் நான் சொல்கிறது இல்லை யாருக்கிட்டேயும். ஆனால் ஆக்சுவலி அதுதான் உண்மை. இந்த என் மனைவி ஒரு 15 வருடங்களுக்கு முதல்ல இறந்துட்டாங்க. அதோட நான் திருமணம் செஞ்சுக்கல. இந்த சுய இன்பத்திலே இருந்தெல்லாம் நினச்சேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு அப்போ தான் தெரிஞ்சுது. இந்த பயிற்சிக்கு வரத்துக்கு முதல்ல ஒரு 10 நாளைக்கு கூட என்னால் நிப்பாட்ட முடியாது. ஆனால் மாஸ்டர் பிரபாகிட்ட அந்த பயிற்சியை எடுத்த பிறகு என்னாலேயே என்னை நம்ப முடியல. 100 நாள் நான் கடந்து போயிட்டேன். இந்த ஜூலை மாதம் ஜூலை 1ஆம் தேதி வரும்போதெல்லாம் 100 நாள் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு இப்போ நான் தொடர்றேன். 4வது மாதம் தொடர்ச்சியாக நான் செய்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக செய்கிறேன். ஆரம்பத்தில் நான் ரொம்ப சிரமப்பட்டு நான் செஞ்சது இப்போ எனக்கு கொஞ்சம் அந்த பக்குவம் வந்துருச்சு. 4வது மாதம் போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அந்த அளவுக்கு போராட்டம் இல்லை. ஆரம்ப காட்டத்தில் இருந்த அந்த போராட்டம் இப்போ இல்லை. இப்போ ஏறக்குறைய ஒரு பெண்ணோட எண்ணமே கிட்டத்தட்ட ஒரு 80-90% என் மனசுலேருந்து போயிடுச்சு.
அப்பப்போ கொஞ்சம் வந்தாலும் நான் அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. இப்போ நான் தைரியமாக நான் மூவ் பண்ணுறேன். நான் 100 நாள் நான் என்னோடய உயிர் சக்தி சேமிக்கும் போது அதில் கிடைச்ச நன்மைகள், ஒன்றாவது உடம்பு சுறுசுறுப்பாகுது, என்னுடைய உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமான நிலையில் இருக்கிறதா நான் உணர்கிறேன். என்னோடய கைங்க வந்து என்னால் சுலபமாக நான் பிடிச்சேன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னோடய கை மணிக்கட்டு இப்போ பிடிக்கிறேன், என்னோடய கையால் அணைக்க முடியல, அது அவ்வளோ மொத்தமாக ஆயிடுச்சு. அப்போ உள்ளுக்கு ஒரு மாதிரியான அந்த எனர்ஜி ஏற 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 உடம்போட தன்மைலாம் மாறுது. இது 90 நாளுக்கே இப்படி இருக்குன்னா, ஒரு 6 மாதம் இல்லை ஒரு வருடம் சென்று பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற சேலஞ்சில் இப்போ நான் இறங்கிட்டேன். இந்த சேலஞ்சை நான் ரொம்ப சந்தோஷமாக செய்கிறேன். இந்த 3 மாதத்துக்கு பிறகு ஒரு பலமான ஒரு சேலஞ்சை நான் எடுத்திருக்கேன்னா இதுதான். இந்த சேலஞ்சில் நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் அப்படின்னு நம்பிக்கையோட 4வது மாதத்தை நான் தொடங்கிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் மாஸ்டர் பிரபாதா. அவர் கொடுத்த அந்த பயிற்சி, அந்த 100 நாளை தாண்டும் போது தான் நான் உண்மையாக உணர்ந்தேன் அவர் கொடுத்த பயிற்சி எவ்வளோ தூரத்துக்கு என்னை வந்து மாற்றிருக்குன்னு. இந்த 60 வயசில் என்னால் வந்து ஒரு தடவை கூட நான் 100 நாள் இதை செய்யாமல் இருந்தது இல்லை. ஆனால் இப்போ இருக்கிறேன். முடிஞ்சால் இந்த வருடம் கடைசி வரைக்கும் நான் கொண்டு போகணுன்னு இருக்கேன். இப்போ ஜூலையில் தொடங்கி டிசம்பரை கம்ப்ளீட் பண்ணிடணுன்ற மன உறுதியோடு நான் இதை செய்கிறேன். நன்றி, வணக்கம்.